நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய கல்வி பதிவில் இதை பற்றி பார்க்க போறோம். அப்படின்னா, அதிமுக பிரமுகரிடம் வசமாக சிக்கிய சீமான் தம்பி. அந்த சீமான் தம்பி வேற யாரும் இல்லைங்க, நானே தான். சலூன் கடையில் நடந்த பரபரப்பான வாக்குவாதம், விவாதம், இதை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். கடந்த 20 நாளா பாத்தீங்கன்னா நமது தோட்டத்துல விவசாய பணி ரொம்ப அதிகமா இருந்ததுனால சவரம் சேவிங் பண்ண முடியல. காலையில ஒரு வண்டி எருவை இறைச்சிட்டு அதுக்கப்புறம் மதியானம் ஒரு 2 மணிக்கு மேல சரி போய் சேவிங், அதாவது சவரம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு, அது ஒரு பெரிய கிராமம், அங்கதான் நிறைய கடைகள் இருக்கு. நான் வழக்கமா பண்ற கடை அந்த கடை தான். அந்த கடைக்கு போயிட்டு சரி போயிட்டு வரலான்ட்டு போனேன். போயிட்டு கடைக்கு போகும்போது நான் வெளியே உள்ள ஒரு சேர்ல ஒருத்தர் உட்காந்துருந்தாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தா அது எனது கிராமத்தை சேர்ந்த இன்னொரு நண்பர் தான், அதிமுக பிரமுகர். எந்த அளவுக்கு அதிமுகவினுடைய தீவிர பிரமுகர் அப்படின்னா, ஐயா எடப்பாடியாருடைய கையை பிடித்து கொண்டு அதாவது ஒரு போட்டோ எடுத்துக்கொண்ட அளவிற்கு ஒரு தீவிரமான அதிமுக பிரமுகர். அவர் சேர்ல அதை முடி வெட்டுறதுக்கோசரம் உட்காந்துருக்காரு. நான் வெளியே ஒரு சேர் கிடந்து இருந்தது, அந்த ஒரு பெஞ்ச் மாதிரி இருந்தது. அந்த பெஞ்சில் நான் உட்காந்தேன். அதுக்கப்புறம் வழக்கம் போல என்கிட்ட எல்லாரும் கேட்கறது தான், என்ன ராஜ்குமாரே, உங்க சீமான் என்ன சொல்றாரு அப்படி மாதிரி தான் கேட்பாங்க. ஏன்னா எங்க கிராமத்துல பொறுத்த வரைக்கும் நாம் தமிழ் கட்சிக்காரன் சீமான் தம்பி யாரு அப்படின்னாவே தெளிவா எல்லாருக்கும் தெரியும், நான் தான் அப்படின்ட்டு. அதனால என்ன பல பேர் என்ன பார்க்கும்போது கேட்கிற கேள்வி இதுதான், சீமான் என்ன சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. நான் அதுக்கு என்ன சொல்லியிருப்பேன், இன்னைக்கு கூட ஒரு பொதுக்கூட்டம் இருக்கு, கலந்தாய்வு இருக்கு, இன்னைக்கு ஒரு சுற்றுப்பயணத்துல இருந்துட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். சரி என்ன உங்க சீமான் கூட்டணி எங்க கூட கூட்டணிக்கு வர பண்ணிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அடுத்தது கேட்டாங்க. நாங்க கூட்டணி எல்லாம் இது வைக்க மாட்டோம், திராவிட கட்சிகளோட கூட்டணி கிடையாது, தேசிய கட்சிகளோட கூட்டணி கிடையாது, நாங்க தனித்து நின்றே நாங்க தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க இப்படியே இருந்தா எப்படிதான் நீங்க ஜெயிச்சு வர்றது? கூட்டணி வச்சு ஏதோ சில இடங்கள்ல வென்று நீங்க வந்தா தானே மக்களுக்கு தெரியும், அப்பதானே நீங்க கட்சி வளர்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல மோகன், நாங்க தனிச்சு நின்று நாங்க வெற்றி பெறுவோம். 1.1% தொடங்கி இன்னைக்கு 8.2% வரைக்கும் நீங்க வளர்ந்துருக்கோம். அதனால நாங்க தனிச்சே போராடுவோம். இன்னைக்கு இல்லைனாலும் நாங்க அடுத்த தலைமுறையாவது நாங்க நிச்சயம் வெற்றி பெறுவோம் அப்படி மாதிரி நான் சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, சரி சீமானுடைய பேச்சை நானும் கேட்பேன், நல்லாதான் பேசுறாரு, என்ன சில நேரங்களில் அவனே இவனேன்னு சொல்லி உரிமையில பேசுறாரு, மரியாதை எல்லாமே பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாரு. நான் கூட அந்த இடத்துல எனக்கு இதுலயும் ஒரு சிறு ஒரு உடன்பாடு உண்டு. அதாவது என்ன பொறுத்தவரை என்ன அப்படின்னா, நான் சீமான் அவர்கள் கொஞ்சம் மேடையில பேசும்போது கொஞ்சம் அந்த கோவத்தை தவிர்த்து கொஞ்சம் அந்த மரியாதையாக கொஞ்சம் அந்த அவனை இவனை அப்படிங்கிற மாதிரி இந்த உரிமையில பேசுறதை தவிர்த்தா இன்னும் பல பேருக்கு நான் சீமான் அவர்கள் பிடிக்கும், அவருடைய பேச்சை பிடிக்கும், இன்னும் நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவு அதிகமாக கூடியிருக்கும் அப்படிங்கறதான் எனது தனிப்பட்ட கருத்து. அதாவது நான் சீமான் அவர்கள் பல இடங்கள்ல பேசியிருப்பாங்க, வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதாவது உள்ளத்தில் இருக்கின்ற அந்த நெருப்பு கனலின் ஒரு துளிதான் அந்த கோபம், அந்த கோபத்தின் வெளிப்படாதான் அந்த சில வார்த்தைகள் இந்த மாதிரி வருது. அதாவது இந்த திமுக அதிமுக கட்சியினுடைய 50 வருட இந்த நிர்வாக சீர்கேடு, முறையற்ற அந்த ஆட்சி முறை, இந்த அவலங்கள் இதை பார்க்கும்போது ஒரு கோபம் வருது, அந்த கோபத்தை வெளிப்படுதான் அந்த மாதிரியான வார்த்தைகள் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது நாம் தமிழ்ச்சியில் பயணிக்கக்கூடிய நமக்கு அது புரியுது. இருந்தாலும் அதை வெளியில பொதுமக்களா பார்க்கிறவங்களுக்கு இது ஏன் சீமான் இப்படி உரிமையில பேசுறாரு, மரியாதை எல்லாமே பேசுறாரு, அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தோட பாக்குறாங்க. அப்ப அந்த வெளிப்படாதான் அவர் அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. அந்த இடத்துல நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் பேரன்பும் பெரும் கோபமும் கொண்டவர். அதாவது அரசியல் களத்துல இந்த மாதிரி நிர்வாக சீர்கேட்டுக்கு எதிராக பேசும்போது அந்த மாதிரி கோபமா பேசுவாங்க. அவருடைய இயல்பு சுபாவம் அப்படி. அவரே சொல்லியிருப்பாரு, நான் ராமநாதபுரத்துக்கு காட்டான் அப்படி மாதிரி பேசியிருப்பாங்க. அதனால அவருடைய குணம் அப்படி. மற்றபடி மற்ற இந்த கல்லூரி விழாவா இருந்தாலும் சரி, மற்ற இசை வெளியீட்டு விழா இல்ல மற்ற எந்த நிகழ்ச்சியில பேசினாலும் அவர் ரொம்ப அமைதியா சாந்தமா பேசியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அரசியல் மேடைகள்ல இந்த மாதிரி கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் கோபமா பேசுறதை நம்ம தவிர்க்க முடியாது. அதை தாண்டிதான் நம்ம பார்த்தாகணும், அவருடைய கொள்கையில நம்ம பார்த்தாகணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சில குடும்பங்கள்ல அப்பா கொஞ்சம் தன்மையா பேசுற அப்பாவும் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த எம்டன் படத்துல வர்ற மகன் மாதிரி நாசர் மாதிரி கொஞ்சம் கோபமா இருப்பாங்க. அந்த வகையில நான் சீமான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் கோபமா பேசக்கூடிய ஒரு நபர் தான் இருப்பாங்க. இருந்தாலும் அவருடைய கோபத்துல நியாயம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். இப்படி நாங்க பேசிட்டு இருக்கும் போதே இன்னொரு நபர் கொஞ்சம் பல்கா ஒரு 2 சின்ன பசங்களை அழைச்சிட்டு, ஒரு 5 வயசு இருக்கும் 6 வயசு இருக்கும், 2 சின்ன பசங்களை அழைச்சிட்டு என் பக்கத்துல உட்காந்தாரு. இப்படி நாங்க விவாதம் பண்ணிட்டு இருந்தா அவரும் காதுல வாங்கிட்டு இருந்தாரு. அதை வாங்கிட்டு அவரு என்ன சொன்னாரு அப்படின்னா, ஓ சீமான் ஒரு கொள்கை இல்லாத ஆளாச்சே, அவர் கொள்கை கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை விட்டாரு. என்னடா இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூஞ்ச கொஞ்சம் ஏற இறங்க பார்த்தேன். ஆள் ஒரு மாதிரியா இருந்தாரு. சரி, நீங்க யாரு, நீங்க எந்த ஒரு தலைவர் ஆதரிக்கிறீங்க, அந்த தலைவருடைய கொள்கை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரை ஆதரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன். அதுக்கு அவ்வளவு எளிதில் யாரை ஆதரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லவே இல்லை. திரும்ப திருவி கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் கொஞ்சம் அப்படியே வாய் திறக்க ஆரம்பிச்சாரு. நான் சீமான் நாம் தமிழ்ச்சி ஆதரவாளன் அப்படிங்கிறத நான் வெளிப்படையா நான் பேசுறேன், இவருடைய ஆதரிக்கிறேன், சீமான் ஆதரிக்கிறேன் அப்படிங்கிறது நான் தெளிவா பேசுறேன். நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி திரும்பி கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் நான் பெரியாரிஸ்ட், திராவிட கழகத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் உண்மையை சொன்னாரு. இப்படி அவர் சொன்னதை கேட்டு நான் சொன்னது என்ன அப்படின்னா, எனக்கு திகாவையும் பிடிக்காது, பெரியாரையும் பிடிக்காது,
ஏன்னா இன்னைக்கு தமிழர்கள் வந்து இன்னைக்கு அடிமையா இருக்கிறதுக்கு காரணமே ஒரு அரசியல் புரிதல் இல்லாம இன்னைக்கு அடிமையா இருக்கிறது காரணமே வந்து இந்த பெரியார் தான். அதனால எனக்கு பெரியார் வந்து சுத்தமா பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி நான் ஒரே வார்த்தையா அந்த இதில் சொல்லி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் வந்து இன்னைக்கு ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து இவங்க தான் காரணம், பெரியார் தான் காரணம். இன்னைக்கு கேரளாவெல்லாம் வந்து இன்னைக்கு நம்பூதிரிகள் பக்கத்துல இந்த மாதிரிலாம் ஒரு ஒற்றுமையா உட்காந்து பேச முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு எல்லாம் ஒற்றுமையா இருக்கும், இன்னைக்கு வந்து ஒரு கல்வியிலையும் சரி எல்லா விஷயத்திலும் சரி இன்னைக்கு மேம்பட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து பெரியார் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு அவருடைய வாதத்தை வந்து முன் வச்சாரு. இதுல நம்ம என்னடா இவர்கிட்ட போய் நம்ம என்னடா பேசுறது, அது நம்ம இந்த திமுக காரண்ட வந்து நம்ம எது பேசலாம் காதலியே வாங்க மாட்டாங்களே, என்ன நம்ம எது சொன்னாலும் அவங்க மண்டையில ஏறாதே, அதனால அவர் சொல்லி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதுல நான் கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் அமைதியா தான் இருந்தேன். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அதிமுக பிரமுகர் எப்படி எனக்கு சீமானுடைய சில பேச்சுக்களை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாரோ அதே மாதிரி அந்த பெரியாரிஸ்ட் அந்த தீகாவை சேர்ந்தவரும் எனக்கு வந்து சீமானுடைய சில கொள்கைகளை எனக்கு பிடிக்கும். அதாவது விவசாயம் வந்து அரசு பணி, அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 100 நாள் வேலை திட்டத்தை வந்து நம்ம விவசாயத்துக்கு ஈடுபடுத்துவேன் அப்படின்னு சொல்றதா எனக்கு பிடிக்கும். ஆனா அதை தாண்டி இந்த ஊரை சுத்தி பார்த்தா நான் வந்து சம்பளம் அந்த மாதிரி சில கருத்துக்கள் எல்லாம் வந்து எனக்கு வந்து பிடிக்காது, இதுல வந்து காமெடி மாதிரி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி சில வாதங்களை முன் வச்சாரு. அதுக்கப்புறம் நானும் சரி என்னடா விட்டு போய் நம்ம வாக்குவாதம் பண்றது சொல்லிட்டு கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் அமைதியா இருந்தேன். அப்புறம் நான் இதுக்கு மேல சரி பொறுமையா இருக்க முடியாது அப்படின்ட்டு, சரி இவ்வளவு பேசுறீங்களே நீங்க வந்து இப்ப தேர்தல் வாக்கு அரசியல்ல வந்து நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வச்சேன். இதை நான் கேட்டதை பார்த்துட்டு அந்த கடையில வேலை செய்யற அந்த அண்ணன் வந்து என்ன கொஞ்சம் இந்த அரசியலாம் எதுவும் பேசாதானே, இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமா போனுச்சுன்னா கொஞ்சம் கைகலப்பா மாறிடும், அதனால வேணாண்ணே அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திருங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டாரு. அப்படி நான் இல்லைண்ணே நாம இங்க யார் இருக்க போறோம், நாம தானே இருக்கோம், ஒன்னும் அந்த அளவுக்குலாம் கைகலப்பாற அளவுக்குலாம் நம்ம வந்து இது பேச போறது கிடையாது. அதாவது தேநீர் கடையிலையும் டீ கடையிலையும் இந்த மாதிரி சலூன் கடையிலையும் வந்து அரசியல் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாம இன்னைக்கு இந்த தமிழர்கள் வந்து இன்னைக்கு அடிமையா இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த அரசியலை பத்தி நம்ம தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த இடத்துல ஒரு சொன்னேன். இல்லைன்னா பரவாயில்ல வேணாண்ணே கொஞ்சம் அரசியல் இது வேணாண்ணே கொஞ்சம் நமக்கு வேற பொதுவா பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி அதில் சொன்னதுனால சரி நானும் வந்து அண்ணனுடைய அந்த உணர்வை புரிஞ்சுக்கிட்டு சரி இதுக்கு மேலே நம்ம அதிகமாக பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் கம்மி கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தேன். அந்த இடத்துல எனக்கு வந்து நிறைய பேசணும், நிறைய வாதம் பண்ணணும், நிறைய விடயங்களை வந்து எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி மனசுல தோணுச்சு. ஆனா அந்த இடத்துல இருந்த சூழ்நிலை அப்படிங்கிறது அதுக்கு இடம் கொடுக்கல. ஏன்னா அந்த தீகாவை சார்ந்தவர் அந்த பெரியாரிஸ்ட்னு சொல்லக்கூடிய அவருக்கு வந்து 2 பசங்க, ஒரு 5 வயசு 6 வயசு 2 பசங்க தான், சின்ன பசங்க தான். ஆனா அவருடைய எதிர்காலத்தை பற்றி எல்லாம் பேசக்கூடிய ஒரு கட்சி, ஒரு நாம் தமிழ் கட்சி அந்த சீமான் அவர்கள் அவருடைய கொள்கையெல்லாம் வந்து உள்வாங்காம இந்த இன்னும் அந்த பழைய காலத்துல பெரியார் தான் வந்து படிக்க வச்சாரு, திராவிடம் தான் வந்து படிக்க வச்சது, இன்னைக்கு திராவிடம் இன்னைக்கு தமிழர்கள்லாம் வந்து இன்னைக்கு சட்ட காய்ச்சிட்டு கூட போட மாட்டாங்க, படிச்சிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இன்னும் இந்த பழைய வார்த்தையை வந்து முன் வச்சுக்கிட்டு அப்படியே வந்து வண்டி ஓடிட்டு இருக்காங்க. அதாவது இதெல்லாம் பார்க்கும்போது இருக்கிற கள சூழ்நிலை என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து தெரிய வருது. அதனால நம்ம வந்து 2027 நாம் தமிழ்ச்சி வெற்றி பெற்று அந்த சீமான் அவர்களை முதல்வர் ஆக்கணும்னா அவர் ஒரு சாதாரண விடயம் கிடையாது. இன்னும் நிறைய பேர்கிட்ட வந்து நமது கட்சியினுடைய கொள்கையை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். அதாவது அவங்க வந்து இப்ப இந்த மாதிரி வாக்குவாதம் பண்றவங்கள்ட்ட நம்ம வந்து அவங்க மறக்க முடியாது அப்படின்னா நிச்சயம் மறக்க முடியும். ஏன்னா அந்த தீகா இயக்கத்தை சேர்ந்தவர் அந்த பெரியாரிஸ்டுக்கு வந்து 2 சின்ன பசங்க, அந்த பசங்களுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய இன்னைக்கு அரசியல்வாதி யார் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பல இடங்கள்லாம் கேட்டு மறக்கலாம். இதை நம்ம வந்து நம்ம கலப்பணி மூலமா தான் இதை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அதாவது அதுக்கு முதல்ல வந்து நம்ம கிராமப்புற கலக்கட்டமை வந்து நம்ம உறுதிப்படுத்தணும், பொறுப்பை நியமனம் பண்ணணும். அதன் பிறகு வீடு வீடாக சென்று நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கையில வந்து மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும். நேரடியாக பேசும்போது தான் மக்களுக்கு வந்து புரிதல் ஏற்படும். அதனால நண்பர்களே நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் நான் விரைவில் எனது விவசாய பணிகள்லாம் முடிஞ்சது. நான் விரைவில் வந்து எனது கிராமத்தில் கட்சியினுடைய புலிகொடியை ஏற்ற அந்த நிகழ்வு முன்னெடுக்க போறேன். கிராமப்புற கிளைக்கட்டமைப்பு உருவாக்க போறேன். அதன் பிறகு ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு வீட்டில் உள்ளவர்களை வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகளை வந்து கொண்டு சேர்க்க போறேன். இந்த திமுக அதிமுக கட்சியினுடைய நிர்வாக சீர்கேடு முறைகேடு இதனால நாம அடுத்த தலைமுறை பிள்ளைகள் அடைய போகிற அந்த ஒரு பாதிப்பு இது எல்லாத்தையும் எடுத்து சொல்லி ஒரு மக்களுக்கு வந்து ஒரு அரசியல் படுத்த போறேன். இதை வந்து நான் முன்னெடுக்க போறேன். இப்படி செய்யும் போதுதான் மக்களுக்கு வந்து ஒரு அரசியல் புரிதல் வந்து நாம் தமிழ்ச்சி ஆதரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். இதன் மூலமாக 2027 நாம் தமிழ்ச்சி வென்று ஆனால் சீமான் அவர் முதல்வராக இருக்கும் வாய்ப்பு இருக்கும். நிச்சயம் வந்து முன்னெடுப்போம். நிச்சயம் நம்ம அனைவரும் இதை முன்னெடுப்போம், சாய்த்து காட்டுவோம். சரி நண்பர்களே, இந்த ஒரு தகவல் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளதான் இந்த காணொலி. மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.